அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்ட்ராடே ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல நம்ம கொடுத்துருந்த லெவல் என்ன ஒர்க் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். க்ளோஸ் மார்க்கெட் ரிப்போர்ட்ல இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடிய கணிதம் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். நம்ம ஒரு பிரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ நியூஸோ எதுவுமே பார்க்கறது கிடையாது. சம் கால்குலேஷன் சர்டன் ரூல்ஸ் அவ்வளோதான். இன்னைக்கு ரெண்டும் நம்ம கொடுத்துருந்தோம், சென்செக்ஸும் கொடுத்துருந்தோம், நிஃப்டி கொடுத்துருந்தோம். ரெண்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 25,400 காலு 102 ரூபீஸ்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் சைடு, இல்லைன்னா டவுன் சைடு அப்படின்னு சொல்லிடுது. கீழே இருந்தால் டவுன் சைடு பாருங்க. இன்னைக்கு லோவே 91 என்னவோ தான் சம்திங் 98 என்னவோ, அங்கேருந்து மேலே போயிடுச்சு. ஒரு வேலையில் போயிட்டு திரும்பணும் அதே டைரக்ஷன் போகும்னு சொல்லியிருப்பேன், அதே டைரக்ஷன் போயிடுச்சு இன்னைக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறதுல நம்ம மேக்ஸில் வரும். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், கண்டிப்பாக அப் சைடு போயிருக்கும். நான் அதில் அது பார்க்கணும்னு அவசியமே கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் என் கேள்வி, இந்த ஓப்பன்லேயே உங்களால் ட்ரேட் எடுக்க முடியுமா? முடியாதுல்ல, எடுத்துருக்க முடியாது. அப்போ எங்கே அவரை எந்த விலையில் வாங்கியிருக்கணும், எந்த விலையில் புக் பண்ணியிருக்கணும், எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாப் லாஸ் வந்து கொண்டு இருக்கணும். அப்போ தான் ட்ரேட் பண்ணணும். யூடியூப்ல 1000 பேர் 1000 சொல்கிறாங்கன்றதை நம்பி என்றைக்கும் பண்ணாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்கிறதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரி, இது நிஃப்டி கொடுத்துருந்தது. சென்செக்ஸ் சொல்லியிருந்தது 82,700 கொடுத்து 128 கீழே இருந்தாவே சென்செக்ஸ் அப்சைடு சொல்லியிருந்தோம். இதுதான் வெட்டிக்கு அந்த ஹரிசாண்டல் லைன் தான் 128, அதுலேயே அது கீழே கொண்டு விட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிள் மார்க்கெட்டு. இது நிஃப்டிக்கு மட்டும் இல்லை, இண்டெக்ஸ் அத்தனைக்கும் பொருந்தும். ஓகேங்களா? ஒரு சில எனக்கு டைம் இதை எடுத்து கால்குலேட் பண்ணி தினமும் போடுறதுக்கு டைம் இல்லைங்க, அதனால போட முடியல. ஓகேங்களா? அதை எடுத்து கால்குலேட் பண்ணி போடுறதுக்கு நமக்கு டைம் சரியாயிடுது. அதனால அப்போ சென்செக்ஸும் ஏறி இருக்கும். சிம்பிள். சரி, ஸ்மார்ட் டிசைடர் இது முழுமையாக நம்ம மேக்ஸ் இதில் கிடையாது. இது தனி லைவ்ல அப்டேட் ஆகி வரக்கூடிய, இது சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் இதை மட்டும் கொடுக்குறோம். 1 மினிட்ல மார்க் பண்ணி இண்டிஷன் கேண்டில், அதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி இதை எப்படி பயன்படுத்துறோங்கிற வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. 1 மினிட்ல மார்க் பண்ணிட்டு அதை 5 மினிட்டா கன்வெர்ட் பண்ணிடணும். இப்போ பாருங்க, நான் இந்த இடத்துல 1 மினிட் நான் போயிட்டு உள்ள மார்க் பண்ணிட்டேன். இந்த கேண்டில் தான் 1 மினிட் இண்டிஷன் ஃபார்ம் ஆச்சு. அந்த கேண்டலினுடைய மார்க் வேல்யூஸ் எல்லாம் நான் இதை எடுத்துட்டேன். இதுதான் அந்த வேல்யூஸ். இதுக்கு 5 மினிட்ஸாக மாற்றினதுக்கப்புறம் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்ச உடனே நம்ம என்ட்ரி எடுக்கணும். இதுக்கு மேலே இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருச்சு, இனி என்ட்ரி இதுதான். இதுக்கு ஸ்டாப் லாஸ் 141.10, இந்த கேண்டலினுடைய லோ. இது வரைக்கும் அடிக்கவே இல்லை, போயிட்டு பறந்தது தான். இந்த இடத்துல நம்ம மேக்ஸ் வேல்யூவும் படிச்சது இருந்தா கண்ணு மூட்டி எவ்வளோ ட்ரேட் வேணா நீங்கள் எடுக்கலாம், லாட்ஸ். அதே போல புட்ல இன்னைக்கு இண்டிஷன் இங்கே வந்தது, அதுக்கு மேலே ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியல, 1 மினிட்ல வந்தது. அப்போ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, அங்கேருந்து இவருக்கு ஃபாலோ ஆயிட்டார், கரெக்டாக இவர் பை ஆயிட்டார். அவ்வளோ சிம்பிள் லாஜிக். எந்த இதுவுமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மேக்ஸ் வேல்யூவோட பண்ணாக்கல பெட்டர். அதனால தான் நான் மேக்ஸ் இல்லாமல் எதையுமே செய்யறதில்ல. இது கூட மேக்ஸ் இருக்கும்போது சரியான நீங்கள் லாட்ஸ் யூஸ் பண்ணியும் ட்ரேட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாங்க.